வணக்கம் நண்பர்களே. சந்திரசேகரன். நண்பர் சந்திரசேகரன் சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்கு சவுத் இந்தியா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு முதல் கடவுள் நம்ம கிருபானந்த வாரியார் அவரை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப ஆன்மீகத்தில் அவருக்கு ஈடுபாடு இருக்குதுன்னா மற்ற தெய்வத்தை காட்டிலே கிருபானந்த வாரியாருங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப விஷயமாக இருக்குது. அவரோட இந்த ஷாப்போட மொத்த டோட்டல் அவர்கிட்ட என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஐடியாலாம் வச்சுருக்காரு, என்னென்ன மெட்டீரியல் லெவல்லாம் பண்ணுறாருங்கிறது இந்த வீடியோவோட தொடக்கம். அதுக்கப்புறமா அவர்கிட்ட நம்ம போகலாம். இப்போ நம்ம அவர்கிட்ட முன்னால் போகிறதுக்கு முன்னால் அவர் ரீபெயிண்டிங் தான் பண்ணுறாரு. ரீபெயிண்டிங் பண்ணுறாரு. எல்லா மெட்டீரியலில் அவர் ரீபெயிண்டிங் பண்ணுறாரு, எலக்ட்ரிக் ஐட்டம். அதனால் இப்போ நம்ம அவரோட ஷாப்போட மொத்த டோட்டல் நம்ம எடுத்துருக்குறோம். இதுதான் அவர் ஷாப்போட மொத்த டோட்டல். அவர்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுதான் நிஜம். அவருக்கு முதல் கடவுள் கிருபானந்த வாரியார். அதுக்கப்புறம் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. அதில் சித்தர் இருக்கிறாரு, சாய்பாபா இருக்கிறாரு, முருகன், இந்த மாதிரி சிவன் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் முதல் கடவுள் கிருபானந்த வாரியார். அதனால் அவர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறார். அவர் ஆன்மீகத்துலேயும் அவருக்கு நிறைய நட்பு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்கில் அவருக்கு நிறைய நட்பு இருக்குது. எந்த பொருளை கொண்டாந்து கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதுதான் உண்மை. இல்லை எலக்ட்ரானிக்கில் வந்துட்டாலே உங்களுக்கு எதை கொடுத்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதிக சார்ஜ் ஒன்றும் பண்ண மாட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ செஞ்சு கொடுத்துருவாரு. நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பென்ஷன் அவர்கிட்ட கிடைக்கும். அதனால் யாராவது வரணும்னு நினச்சிருவங்க நம்ம செந்தமிழ் நகர் சாய்பாபா டெம்பிளுக்கும் பக்கத்தில் அவரோட ஜெய் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வாங்க, அவர் செஞ்சு கொடுப்பாரு. இது அவரோட ஷாப். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சார், உங்கள் பேர்? சந்திரசேகரன். அவர் சந்திரசேகரன். நம்ம ராமாபுரம் செந்தமிழ் நகரில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. இவர் நீங்கள் பேசுங்க கொஞ்சம். ஏதாவது உங்களை பார்த்து நான் கவனமாக இருக்கேன். இல்லை வைங்க, ஏதாவது பிளேஸ்மெண்ட். இல்லை ஒன்றும் நான் பிடிக்கிறேன். ஐயா வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த தொழிலில் செய்கிறோம். கஸ்டமரோட சர்வீஸுக்கு கம்பெனியில் இருந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்து தொழில் செய்கிறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் செஞ்சிட்ருக்கோம். அதில் ஈடுபாடு இருக்கிற வரைக்கும் நமக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அது எப்போவுமே உறுதி. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிற மாதிரி நம்ம தெய்வமாக நினைக்கிற தொழிலை நினச்சி நம்ம தொழிலை செஞ்சால் நமக்கு முன்னேற்றங்கள் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் எங்கள் தொழிலை கிட்டத்தட்ட 91 நம்ம கடை வச்சுருக்கோம். 77 படிக்க ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இந்த வேலையை செய்யணும். மற்றபடி கஸ்டமரோட திருப்திக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளும் டெக்னாலஜியோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம தொழிலை நம்ம முழுமையாக திறம்பட செய்யலான்ற நம்பிக்கையோட தொழில் செஞ்சுருக்கேன். ஐயா வணக்கம். பேசுங்க, என்ன பேசுங்க. போதும். என்னென்ன தொழிலை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா எலக்ட்ரானிக் சந்தோஷம்னா நம்மளும் அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டிவி, எல்இடி, மியூசிக் சிஸ்டம், தியேட்டர், சவுண்ட் சிஸ்டம், இப்படி சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளும் இன்றைக்கி காலத்தின் கட்டாயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் தொழிலோட விஞ்ஞான வளர்ச்சின்ற மாதிரி எலக்ட்ரானிக்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அந்த மாற்றத்தோட கடைப்பிடிச்சிக்கிட்டு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கேற்ற பொருள்கள் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், நம்முடைய திறமை, சிந்திக்கும் ஆற்றல், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று புத்தகம் வழியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை அனுபவ ரீதியாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது வரும் சந்ததிகளுக்கு
வரும் சந்ததியர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன, நமக்கு கிடைக்கிறதுல ஆரம்பத்தில் எடுத்த உடனே கிடைக்கணுன்றது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. அது நடக்காது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையா, இளைய தலைமுறைகள் வந்து உணரணும். நம்ம கற்றுக்கிட்ட பாடம் வந்து ஒரு அடிப்படை ஆரம்பம் தானே ஒழிய அது முடிவில்லை. முடிவை நோக்கி போகணுன்னா நீங்கள் அதோடு சேர்ந்து பயணம் செய்யணும். அந்த பயணத்தில் வந்து வெற்றியும் தோல்வியும் வரும். சலிச்சு போகாமல் உங்கள் ஆக்கத்தோட ஈடுபாடோட அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆக்கமும் ஊக்கமும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் சத்தியம் சாதிக்கும். வளர வேண்டிய நண்பர்கள் வளர வேண்டிய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னென்னா, ஒரு சில சமயத்தில் தோல்விகள் அவங்கள திரும்பி பார்க்க வச்சு நமக்கு பலன் இல்லைன்னு பின்னாடி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை வந்து அவங்களுடைய விரலுக்கேற்ற வீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எதில் நாட்டம் இருக்கோ அதில் அவங்க கவனம் செலுத்தினா தான் அது சாத்தியம். விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த பேரண்ட்ஸோட கட்டாயத்தினாலேயோ இன்னொருத்தர் சொன்னால் அப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துலேயோ செய்கிறது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை. அவங்க மனசுக்கு சரின்னு படணும். இதில் லாபத்தை கருதாத ஃபஸ்ட்டு அக்கறையோடு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், இல்லை இந்த தொழில் ரீதியாக உருவாக்கக்கூடிய ஒரு நட்பு கூட்டமாகட்டும் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். இனிமேல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, காலத்தின் கட்டாயம் நம்ம ஓட வேண்டிய விஷயத்துக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நமக்கு மாடல் இருக்கும். நட்பு வட்டங்களில் நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால் பிரதிபலன் பார்க்காம செய்கிறதுக்கு பேர் தான் நட்பு. இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் முன்னேறணும், நிறைய சம்பாதிப்பாங்கன்னு ஆசைப்படுறவங்களா இருக்காங்க. படிப்புக்கு ஏற்ற தொழில் அவங்க செய்கிறது இல்லை முதலாவது. ஏன்னா படிக்கிறது ஒன்று, செய்கிற தொழில் ஒன்று, வருமானம் வேணுன்றது அவங்க எண்ணமாக இருக்குது ஒழிய நம்ம படித்த படிப்பில் நம்ம வாழ்க்கையை தரமாக கொண்டு போனால் இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி இல்லை. ஸோ அதனால் காலத்தின் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறுறதுல தப்பொன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நம்பிக்கையை இந்த இளைய தலைமுறைகள் விடக்கூடாது. நம்ம வந்து நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் படிப்பு துறையில் பலவிதமான முன்னேற்ற வழிகள் நிறைய இருக்குது. அதை வந்து இந்த சம்மந்தப்பட்ட யங் ஜென்ரேஷனுக்குடைய இளைய தலைமுறைகள் அதை கடைப்பிடிச்சி அதன் வழியில் போய் அதில் இருக்கிற ஒரு குருவை தேடி ஒரு நல்ல ஒரு ஞானத்துக்கான வழின்றதை விட அவங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய தேட கிடைக்கும். இன்றைய தமிழ்நாட்டு இளைஞர்களோட நிலை, இன்றைய நிலைமைகளெல்லாம் மக்கள் வந்து தமிழர்கள்ன்றதை விட தமிழர்கள் பண்பாடு பாரம்பரியம் மிக்கது, நல்ல இன்டெலிஜென்ட்டான பசங்க தான். அதில் ஒன்றும் கருத்து இல்லை. இளைய தலைமுறைகளும் இன்றைக்கி ரொம்ப திறமையாக இருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக வேணும். நமக்கு தான் கொஞ்சம் அந்த தலைமுறையோடு சேர்ந்து பயணம் செய்ய தெரியலன்னு நான் சொல்வேன். ஏன்னா அவங்கள சரியான முறையில் அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள சரியான முறையில் ஊக்குவிச்சா கண்டிப்பாக அவங்களும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல திறமையானவங்களாம் வருவாங்க. காரணம் வழிமுறைகள் தான். தாய் தந்தையர்களே முதல்ல ஒரு நல்ல மாடல் ரோலாக இருக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு தாய் தந்தையர்கள் வந்து நயம்பட உரை சொல்கிறத நயம்பட உரைச்சா இந்த காலத்தில் பசங்க கொஞ்சம் மதிப்பாங்க. அடுத்த கட்ட தமிழ்நாட்டோட நிலை, தமிழ்நாட்டு பேசுகிறவங்க அரசியல்வாதி நான் இல்லை. அரசியல்வாதி வேண்டாம், நாட்டு நிலைமைன்னா என்ன, ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் நம்மளுடைய பங்களிப்பு வரின்னு கொடுக்குறோம். அந்த வரி பணம் வந்து முறையான முறையில் போய் சேர்ந்தடைஞ்சு அதுக்கான வழி தேடல்களை தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஆட்சியாளர்கள் அமைச்சா நாடும் வளரும், நம்ம தேவைகளும் பூர்த்தி அடையும், எதிர்காலமும் இளைய தலைமுறைகளுக்கான வழிமுறைகள், வேலை தேடுகளுக்கு வேலை வாய்ப்புகள் இப்படி எல்லாம் நிறைய உருவாகணும்னா ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பான ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கணும். ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் இருக்கணும். நான்ற எண்ணம் வராமல் அகம்பாவத்தை ஒழிச்சிட்டு நாம் என்ற எண்ணத்துக்குள்ள ஒரு குடும்பமாக சேர்ந்து பயணம் செஞ்சு வடக்கு இந்தியர்கள் வர்றாங்கன்னா நம்மக்கிட்ட பொருளாதார வசதிகள் நம்மக்கிட்ட அதிகம் இருக்குது. வடக்கில் வந்து அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இங்கே நம்ம ஆட்களும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் அவங்க செய்கிறது இல்லை. நம்ம ஆளுங்களும் இங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் சில விஷயங்களுக்கு அடிமையாகிறதுனால தொழில் கவனம் இல்லாதனால நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம். நம்ம ஊரில் இருக்கிறவங்கள வேலை கூப்பிட்றதுக்கு இன்றைக்கி மக்கள் தயங்குறாங்கன்னா ஒன்று அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையில் கவனம் இல்லை, இல்லை வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்கிறது இல்லை,
வடநாட்டில் அப்படி இல்லை. வடநாட்டில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது ரொம்ப குறைச்சல். அந்த வேலை வாய்ப்பே இல்லை. அவங்க கிடைக்காதனால அவங்க நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, தேடி வர்றாங்க. தேடி வர்ற இடத்துல என்ன நினைக்கிறாங்க, ஊதியம் கிடைக்குது, அவங்க உண்மையாக உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 1000 மைல் 2000 மைல் கடந்து இங்கே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அவங்க குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு வேலை செய்கிறத கவனம் செலுத்துகிறாங்க, உண்மையாகவும் உழைக்கிறாங்க, வருமானமும் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அவங்க குடும்பம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வேலை வாய்ப்புக்கும் வருமானத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழி செஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு ஏற்படும் இழிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, தீமைகள். தீமைகள் நலம். தீமைகள்னா நம்ம வந்து இதே போக்கு கையாண்டானா வேலை வாய்ப்புகள் நம்மளை புறக்கணிக்கப்படுவோம். நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல நம்ம ஆளுங்களே புறக்கணிச்சிட்டு வெளிநாட்டு வடநாட்டுகளை, ஏன்னா சம்பளத்தையும் குறைச்சி கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்க, வேலையும் தரமாட வெளியே பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம ஆளுங்க வர மாட்டாங்க. அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் வேலை செய்வாங்க, அரைகுறையாக செய்வாங்க, ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடுகள். நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்கள் அவ்வளோதான். அவங்க தாய் தந்தையர்களை வந்து முன்னுதாரணமாக வைக்கணும். ஒரு சில தாய் தந்தையருக்கு வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கல்வி கற்றுத்தல்ன்றது ஆசிரியர்கள் பணி. தாய் தந்தையர்கள் வந்து நல்ல விஷயங்களை போதிக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்களே தவறான வழியில் போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய தாய் தந்தைகள் சரியான முறையில் இல்லைன்றது மன வருத்தம். டாஸ்மார்க்ன்றது அவங்கவுங்க அமிர்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை மருந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பலன். அது போதையாகவும் அதுக்கு அடிமையானீங்கன்னா வாழ்க்கை பாலாகும். நம்ம இளைஞர்களோட டாஸ்மார்க்குக்கும் இளைஞர்களும் தொடர்பு. டாஸ்மார்க்ன்றது வந்து பொதுவான விஷயமோ ஒழிய அது வயது வரம்பு 18 வயசு 20 வயசுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபார்முலா தானே ஒழிய குடிக்கணுன்ற மனநிலைக்கு இன்றைக்கி இளைய தலைமுறைகள் ஒரு சின்ன சின்ன பார்ட்டியிலேருந்து ஒரு பர்த்டே பார்ட்டினா கூட 4 பசங்க யங்ஸ்டர்ஸ் ஈவன் பிலோ 18 வயசு இருக்கிறவங்க கூட அதை வாங்கி அதை பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணி அதுக்கு அடிமையாகி அதில் பலவிதமான போதைகளுக்கு அடிமையாகிறாங்க. கஞ்சா, அபின், ஸ்மோக் பண்ணுறாங்க, டாஸ்மார்க்கில் லிக்கர் அடிக்ட் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து இளைய தலைமுறைகள் வந்து ஒரு போதையாக இருக்காங்களே ஒழிய அவங்க போகிற வழி சரியில்லைன்றதை அவங்க உணராத வரைக்கும் அவங்க எங்கேயாவது சிக்கலை மாட்டிட்டா அதுலேருந்து மீண்டு வர்றதுன்றது இளைய தலைமுறைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களோட எடுத்துக்காட்டுகள் வந்து அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களை சந்தித்ததில் நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு இந்த தகவல் இது வந்து போய் சேரணுன்றது என்னுடைய மனமாற ஆசை. இது வந்து எனது கண்ணோட்டம் அல்ல, இந்த மக்களோட கண்ணோட்டம், தமிழ் மக்களோட கண்ணோட்டம். இதை நான் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.